குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது கவர்மெண்ட் எக்ஸாம் மாடல் கொஷின் சேனல். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம்னா 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி யூனிட் 3 பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பாலிட்டிக்கல் சயின்ஸில் அந்த லெசனில் வந்துட்டு நம்ம பார்ட் 1 பார்க்க போகிறோம், வால்யூம் 1. சரிங்களா? ஸோ இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷன். So first question, in which book did John Bodin use the word sovereignty in 1576? எந்த புக்கில் வந்து ஜான் போதின் வந்து சாவரனிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காரு? த ரிப்பப்ளிக், ஆன் லிபர்ட்டி, ஆன் வெஞ்சன்ஸ், ஆன் டெரரிசம். எந்த புக்கில் யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா த ரிப்பப்ளிக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஜான் போதினோட ஒரு இம்பார்ட்டன்ட் புக் என்னென்னா த ரிப்பப்ளிக். ஸோ அவங்க மேட்ச்சில் கூட they can ask you, ஜான் போதின் வந்துட்டு என்ன புக் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா த ரிப்பப்ளிக் எழுதியிருக்காரு. ஸோ செகண்ட் கொஷின், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் sovereign implies in preamble? preamble sovereign அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட்? ஸ்டேட் has limited power. State has the power to legislate on any subjects related to constitutional limitations. State has the power to change even the base of constitution. State can perform anything beyond constitution. So first understand, preamble sovereign அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு 1976 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க, 42nd amendment. ஸோ அதன்படி வந்துட்டு வாட் does the word mean அப்படின்னா ஸ்டேட், அதாவது ஸ்டேட் ஹியர் இம்ப்ளைஸ் த கவர்மெண்ட். த கவர்மெண்ட் ஹேஸ் லிமிட்டட் பவர், இல்லை த கவர்மெண்ட் ஹேஸ் அ பவர் டு லெஜிஸ்லேட் ஆன் எனி சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டட் டு கான்ஸ்டியூஷனல் லிமிட்டேஷன்ஸ். ஸ்டேட் ஹேஸ் த பவர் டு சேஞ்ச் ஈவன் த பேஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அது தப்பு, பிகாஸ் அ பேஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கேன் நெவர் பி சேஞ்ச்ட். State can perform anything beyond constitution. Constitution is a supreme power in India, so you cannot do anything beyond constitution. So answer for this is 2B. State has the power to legislate on any subjects related to constitutional limitations. Third question, who said these lines? Sovereignty is absolute and perpetual power of the state, the greatest power to command. So sovereignty அப்படிங்கிறது an absolute and perpetual power of the state, the greatest power to command. ஜான் போதின், கார்னர், லைபர், டி none of the above. ஸோ யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜான் போதின் தான் அது வந்து சொல்லியிருப்பார். What is the chief characteristic of sovereignty? Permanence, எக்ஸ்க்ளூசிவ்னஸ், இன்ஏலியனபிலிட்டி, இன்டிவிசிபிலிட்டி. இது எல்லாமே வந்துட்டு அதோட குவாலிட்டிஸ் தான். பட் ரொம்ப சீஃப் கேரக்டரிஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ஸ், இட் நெவர் சேஞ்சஸ், இட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ சாவரனிட்டியோட சீஃப் கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ஸ் தான் அதோட சீஃப் கேரக்டரிஸ்டிக்னு சொல்கிறோம். டி ஃபேக்டோ அண்ட் டி ஜூர் சாவரனிட்டி மீன்ஸ் அப்படின்னா என்ன? நோ லீகல் கிளைம் பட் எக்ஸைஸ் பவர் டு மேக் லாஸ், ஹேஸ் லீகல் கிளைம் பட் டஸ் நாட் பொசஸ் இட். சி போத், டி டன் ஆஃப் த. டி ஃபேக்டோ ரூலர்னு ஒருத்தர் இருக்காங்க, டி ஜோர் சாவரனிட்டி ரூலர். டி ஃபேக்டோனா அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்து மேலே எந்த ஒரு கிளைமும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிரசிடெண்ட் எடுத்துக்கலாம், என்ன பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கலாம். பிரைம் மினிஸ்டருக்கு வந்துட்டு எந்த ஒரு லீகல் கிளைமும் கிடையாது, பட் ஹீ ஹேஸ் அ பவர் டு எக்ஸைஸ் ஆர் மேக் லாஸ். அது டிஜோர்னா அவங்களுக்கு லீகல் கிளைம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு பவர் இருக்காது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ டி ஃபேக்டோ அண்ட் டிஜோர் சாவரனிட்டினா என்னென்னா, no de facto no legal claim but exercise power to make laws. De jure has legal claim but does not possess it. See both, D none of the above. The answer பார்த்தீங்கன்னா see both. 6. Arrange in correct order. Sovereign, இது வந்து ஒரு TNPSC question. Sovereign, secular, democratic, republic, socialist. Sovereign, socialist, secular, democratic, republic. Secular, socialist, sovereign, democratic, republic. Republic, democratic, சோஷியலிஸ்ட், சாவரன், செக்யூலர். இதை நம்ம எப்பயுமே எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா SSDR LEF அப்படின்னு JLEF அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இதில் SSS அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு சாவரின், SOV சாவரின், அதுக்கப்புறம் சோஷியலிஸ்ட்டு, செக்யூலர், SOV SOC, அப்புறம் SOவில் ஃபஸ்ட் 2 வந்துடும், அப்புறம் செக்யூலர், டெமோக்ராட்டிக், லிபர்ட்டி, ரிப்பப்ளிக், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ இந்த ஆர்டர் வந்து அப்படியே கேட்டிருக்காங்க. அடிக்கடி இதுக்கு ஒரு கேட்கக்கூடிய ஒரு கொஷின். 7th கொஷின், வாட் ஆர் த கேசஸ் ஆன் ப்ரியாம்பிள் தட் டிக்ளேர்ஸ் தட் சாவரனிட்டி ஆஃப் இந்தியா லைஸ் வித் பீப்புள் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தெம்? ஸோ சாவரன் எந்த கேஸில் வந்து ப்ரியாம்பிள் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆன் ப்ரியாம்பிள் டிக்ளேர்ஸ் தட் சாவரனிட்டி ஆஃப் இந்தியா லைஸ் வித் பீப்புள் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தெம். பீப்புள்கிட்ட தான் இருக்குது சாவரனிட்டின்னு எந்த கேஸ் வந்து சொல்லுது? கோபாலன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 1950, யூனியன் ஆஃப் இந்தியா விசஸ் மதன் கோபால் 1954, சி போத், டி நன் ஆஃப் த அபவ். இது வந்து போத் நம்ம புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, பட் அதான டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல, அப்படி தான் கொடுத்துருக்காங்க புக்கில். த கேசஸ் ஆன் ப்ரியாம்பிள் தட் டிக்ளேர்ஸ் இஸ் சாவரனிட்டி ஆஃப் இந்தியா லைஸ் வித் பீப்புள் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தெம்னு எந்த கேஸ் சொல்கிறாங்கன்னா, கோபாலன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் கேஸ் 1950, யூனியன் ஆஃப் இந்தியா விசஸ்
Madan Gopal 1954. So C வந்துட்டு both. Next 8th question. In which case did Supreme Court declare that the state can legislate on any subject under constitutional limitations? அதாவது எந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு within constitutional bounds a state can legislate on any subjectனு சொல்கிறாங்க. இங்கே வந்து state அப்படிங்கிறது doesn't mean a state like Tamil Nadu, it is government. Gopalan versus State of Madras 1950, Union of India versus Madan Gopal 1954, Synthetics versus State of UP 1994, Indira Gandhi versus Raj Narayan 1975. ஸோ எந்த கேஸில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்ஸ் versus ஸ்டேட் ஆஃப் யூபி இந்த கேஸில் 1994 வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அ ஸ்டேட் கேன் லெஜிஸ்லேட் ஆன் எனி சப்ஜெக்ட் அண்டர் கான்ஸ்டியூஷனல் லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டேட் லிஸ்ட்டில் ஸ்டேட் கேன் bring any changes constitutional limitation குள்ள யூனியன் லிஸ்ட்டில் யூனியன் கேன் மீன் சென்டர் கேன் bring any changes in it. அப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டில் both can do but superior power would be with யூனியன் அதாவது சென்ட்ரலில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து எந்த கேஸ் சொல்லியிருக்கேன்னா சிந்தட்டிக்ஸ் விசஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 1994 வந்து சொல்லியிருக்காங்க. 9th question. Through which case Supreme Court added the word sovereignty which was later incorporated in preamble? எந்த கேஸ் மூலியமாக சுப்ரீம் கோர்ட் வந்து சாவரனிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோபாலன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 1950, யூனியன் ஆஃப் இந்தியா விசஸ் மதன் கோபால் 1954, சிந்தட்டிக்ஸ் விசஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி 1994, இந்திரா காந்தி விசஸ் ராஜ் நாராயண் 1975. எந்த கேஸ் மூலியமானு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி விசஸ் ராஜ் நாராயண் அந்த கேஸில் தான் 1975 இந்த சாவரனிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரசிடென்ஷியல் ரூல் கொண்டு வரலாம். ஐ மீன் பிரசிடென்ட்க்கு வந்து சூப்பர் பவர் இருக்குல்ல, பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரலாம். அப்படிங்கும் போது நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு மட்டும் பவர் கொடுக்குற அந்த இது வந்து இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்திரா காந்தி விசஸ் ராஜ் நாராயண் கேஸ் 1975 தான் இந்த சாவரனிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து 1976 அமெண்ட்மெண்ட்டில் வந்து 1976 42nd அமெண்ட்மெண்ட்டில் வந்துட்டு இந்த வேர்டை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த கேஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி விசஸ் ராஜ் நாராயண் கேஸ் 1975. 10th. வாட் இஸ் த ரூட் வேர்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி? ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து எந்த வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க? ஏக்வஸ், ஏக்வாலிஸ், சாவரன், ஏஎன்பி. இது பார்த்தீங்கன்னா ஏக்வஸ் ஏக்வாலிஸ் ரெண்டுமே ஒரே வேர்டு, அதுதான் வந்துட்டு ஈக்குவாலிட்டி. ஏஎன்பி ரெண்டுமே தான் அதுக்கான ஆன்சர். 11th question. Who first used the word liberty, equality and fraternity? யார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு? இதுவும் அடிக்கடி கேட்குறக்கூடிய கொஷின். யார் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க? ஃப்ரெஞ்ச், யூஎஸ்எஸ்ஆர், ஜெர்மன், யூஎஸ்ஏ. யார் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தெரியும் 1789 அந்த ரெவல்யூஷன் அப்போ இந்த வேர்ட்ஸை வந்து காமனாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஃப்ரெஞ்சு. 12th question. The earth is the mother of all people and all people should have equal rights upon it. It is said by. யார் இது சொல்லியிருக்காங்க? So earth is the mother of all people and all people should have equal rights upon it as said by Chief Joseph, Harold Lasky, Elizabeth Cady Stanton, Stephen Hawking. யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜோசப் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இது கேட்கலாம். The earth is the mother of all people and all people should have equal rights upon it சொன்னது யாருன்னா சீஃப் ஜோசப் சொல்லியிருக்காரு. 13th question. A state is divided into a number of rich and large number of poor will always develop a government manipulated by the rich to protect the amenities represented by their properties. A state is divided into a small number of rich and large number of poor. கொஞ்சம் பேர் ரிச், நிறைய பேர் வந்து புவர். Will always develop a government manipulated by the rich to protect the amenities represented by their property. எப்பயுமே is at the back of rich people because of the richness that they possess அப்படின்னு யார் சொல்கிறாங்க? சீஃப் ஜோசப், ஹெரால்ட் லாஸ்கி, எலிசபெத் கேடி ஸ்டாண்டன், ஸ்டீஃபன் ஹாக்கிங். இது வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா ஹெரால்ட் லாஸ்கி வந்து சொல்லியிருக்காரு. 14th question. The history of the past is but one long struggle upward to equality is said by. History of the past is but one long struggle upward to equality. ஈக்குவாலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்காக நம்மளோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு லாங் ஸ்ட்ரகிள்னு சொன்னது யார்? சீஃப் ஜோசப், ஹெரால்ட் லாஸ்கி, எலிசபெத் கேடி ஸ்டாண்டன், ஸ்டீஃபன் ஹாக்கிங். யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத் கேடி ஸ்டாண்டன் வந்து சொல்லியிருக்காங்க. ஜாஸ்மின் ரெவல்யூஷன் அகெயின்ஸ்ட் த அரப் வேர்ல்ட் டு எந்த ரூல் ஆஃப் பென் அலி ஹேப்பண்ட். எந்த நாட்டில் வந்து ஜாஸ்மின் ரெவல்யூஷன் நடக்குது? யாருக்கு அகெயின்ஸ்டான்னு பார்த்தீங்கன்னா பென் அலி அப்படிங்கிற ஒரு கிங் அகெயின்ஸ்டாக அரப் கண்ட்ரீஸில். ஸோ எங்கே நடக்குதுன்னா துனிசியா,
குவைத், கத்தார், அபுதாபி. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துனிசியா. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம புக்கில் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் புக்குன்னு நினைக்காதீங்க, இது நம்ம புக்கில் இருக்குது. கேட்கலாம்ல, நமக்கு ஜாஸ்மின் ரெவல்யூஷன் எங்கே நினச்சோன்னு கேட்கலாம், நம்ம படிச்சிருக்கணும். ஸோ அதனால் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், இங்கே நம்ம புக்கில் இருக்குது. 16th question. What is the national flower of Tunisia? Lotus, lily, jasmine and D ஆப்ஷன் வந்துட்டு என்னென்னா ரோஸ். ஸோ துனிசியாவோட நேஷ்னல் ஃப்ளவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின். அதனால தான் அங்கே வந்து ஜாஸ்மின் ரெவல்யூஷன் நடக்குது. ஸோ ஹூ செட் சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் இன் USA ஃபார் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் பிளாக்ஸ்? அதாவது யூஎஸ்ஏல வந்துட்டு சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் வந்து யார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அகெயின்ஸ்ட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் பிளாக்ஸ்? மேரி பாக்கர், மார்ட்டின் லூதர் கிங், அம்பேத்கர், நெல்சன் மண்டேலா. யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங் தான் பண்ணியிருப்பார். ஸோ பிளாக்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி யூஎஸ்ஏல வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை வந்து எலிமினேட் பண்ணணும்னு யார் வந்து ரொம்ப பாடுபட்டிருப்பாங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங். ஸோ 18th question. When did United Nations Organization declared Charter on Human Rights? ஹியூமன் ரைட்ஸ் பற்றி வந்துட்டு எப்போ வந்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஒரு சார்ட்டர் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க, அதுதான் ஹியூமன் ரைட்ஸ் டேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது December 9, 1948, December 10, 1948, December 11, 1948, December 12, 1948. ஸோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா December 10, 1948 தான் இதை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த நாளை வந்து we call it as Human Rights Day. 19th question. The word civil is derived from the Latin word civis, which means, what is the meaning of the word civis? Resident of the state, city, citizen, equality, none of the above. So civis அப்படிங்கிற வேர்டான மீனிங் என்ன? இட் இஸ் a Latin word. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன், அதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு மாதிரி மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து சிட்டிசன்னு கொடுத்துருக்காங்க நம்ம 11th புக்கில். நெக்ஸ்ட் 20th question. Who said these lines? All animals are equal, but some animals are more equal than others. எல்லா அனிமல்ஸும் ஈக்குவல், பட் சம் அனிமல்ஸ் ஆர் மோர் ஈக்குவல் தென் அதர்ஸ். இது அடிக்கடி கேட்குற கொஷின். யார் இது வந்து சொல்லியிருக்காங்க? ஜார்ஜ் ஆர்வெல், ஸ்டாலின், முசோலினி, ஹிட்லர். யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வெல் வந்து சொல்லியிருப்பார். ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல், பட் சம் அனிமல்ஸ் ஆர் மோர் ஈக்குவல் தென் அதர்ஸ். ஸோ 21st question. Who wrote the book Animal Farm? ஸோ ஜார்ஜ் ஆர்வெல், ஸ்டாலின், முசோலினி அண்ட் ஹிட்லர். ஸோ அந்த புக்கை எழுதினது யாருன்னா ஜார்ஜ் ஆர்வெல் தான் எழுதியிருப்பார். அந்த அனிமல் ஃபார்ம்ங்கிறது ஒரு ஃபேமஸ் புக்கு. நெக்ஸ்ட் ஏ ஆப்ஷன் ஜார்ஜ் ஆர்வெல். 22nd question. From which constitution did India adopt rule of law? ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு டக்குன்னு யார் ஞாபகம்? எவி டைசி ஞாபகம் வரும். ஏன்னா அவர் தான் ரூல் ஆஃப் லாக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறத நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA, கனடா, பிரிட்டிஷ், ஜெர்மனி. எங்கேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம்னா பிரிட்டிஷ்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரம் விச் கான்ஸ்டியூஷன் டிட் இந்தியா அடாப்ட் ரூல் ஆஃப் லா? இட் இஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ். 23rd question. What good is freedom to a starving man? He cannot eat freedom or drink it, says. So freedom ஒன்று வந்து if there is a person who is starving out of poverty, what this freedom is going to do for him? He is able to eat it or drink it அப்படின்னு யார் சொல்கிறாங்க? தாமஸ் ஹாப்ஸ், லாக், ஹாப்கின்ஸ், none of the above. What good is freedom to a starving man? He cannot eat freedom or drink it, says தாமஸ் ஹாப்ஸ், லாக், ஹாப்கின்ஸ், none of the above. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தாமஸ் ஹாப்ஸ். 24th question. Match the following. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. இது வந்து நம்ம ஆர்டிக்கிள் ப்ளஸ் நம்ம அது எதுக்காக சொல்கிறோம் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்கிறோம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஆர்டிக்கிள் 16, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்டிக்கிள் 15, prohibition of discrimination article 18, abolition of titles article 14. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர்லாம் என்ன? ஆர்டிக்கிள் 14 தான் அது. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், இல்லை ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எது சொல்லுது? ஆர்டிக்கிள் 16. prohibition of discrimination on basis of races, religion எது சொல்லுன்னா ஆர்டிக்கிள் 15. abolition of titles எது சொல்லுன்னா ஆர்டிக்கிள் 18. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா DABC. So equality before law article 14, equality of opportunity article 16, prohibition of discrimination article 15, abolition of titles article 18. Which article stresses about abolition of untouchability? இதுவும் அடிக்கடி கேட்குற question. abolition of untouchability எந்த ஆர்டிக்கில் சொல்லியிருக்காங்க? article 15, article 16, article 17, article 18. எதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா article 17ல் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணலாம். தேங்க்யூ.